கடத்தில் குறத்திபிரான் அருளால் கலங்காத சித்தத்திடத்தில் புனை என யான் கடந்தேன். சித்திர மாதர் அல்குல் படத்தில் கழுத்தில் பழுத்த செவ்வாயில் பனையில் உந்தித்தடத்தில் தனத்தில் கிடக்கும் வெண்காம சமுத்திரமே. கடத்தில் குறத்திபிரான் அருளால் கலங்காத சித்தத்திடத்தில் புனை என யான் கடந்தேன். சித்திர மாதர் அல்குல் படத்தில் கழுத்தில் பழுத்த செவ்வாயில் பனையில் உந்தித்தடத்தில் தனத்தில் கிடக்கும் வெண்காம சமுத்திரமே. குறிஞ்சி நிலத்தில் வாழ்கின்ற குறத்தி வள்ளியம்மையாரின் கணவனாகிய திரு முருகப்பெருமானின் அருளால் கலக்கமடையாத உள்ளத்தின் உறுதியை தெப்பமாக கொண்டு அடியேன் அழகிய பெண்களின் நிதம்பத்திலும் கழுத்திலும் சிவந்த அதரங்களிலும் மூங்கில் போன்ற தோள்களிலும் நாபியாகிய தடாகத்திலும் கொங்கைகளிலும் கிடக்கின்ற வெப்பமாகிய காமம் என்னும் கடலை தாண்டி கரையேறினேன். சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய, சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய, வெற்றி வேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. அடியமர்ந்து கொள்வாயே நெஞ்சமே, அப்பம் இடி அபிலோடு எள்ளுருண்டை கண்ணல் வெடி சுவையில் தாழ்வானை ஆழ்வானை அன்பர் அடியார் உள்ளத்தை வாழ்வானை வாழ். கந்தர் அலங்கார வரிசையிலே 29வது பாடலான கடத்தில் குறத்திபிரான் அருளால் கலங்காத சித்த தடத்தில் என்கின்ற பாடலை இப்பொழுது காண இருக்கிறோம். கடத்தில் குறத்திபிரான் அருளால் கலங்காத சித்தத்திடத்தின் புனை என யான் கடந்தேன். சித்திரமாதர் அல்குல் படத்தில் கழுத்தில் பழுத்த செவ்வாயில் பனையில் உந்தி தடத்தில் தனத்தில் கிடக்கும் வெண்காம சமுத்திரமே. அருணகிரிநாதர் சொல்லும் போது வாழ்க்கையே கல்யாணம் பண்ணி சௌக்கியமா வாழ்ற வாழ்க்கையே நிலையாத சமுத்திரமான சம்சார துறைகளில் மூழ்கி நிஜமான பல பேசி அதனோட நெடுநாளும் உழைப்புள்ளதாகின்னு ஒரு பாட்டு பாடுறாரு. இந்த வாழ்க்கையை ஒரு சம்சார சாகரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சம்சார சாகரத்துல பலவிதமான துன்பங்கள், மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்கின்ற ஆசை, ஆசா நிகழும் தொகலாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவேன்னு சொன்னாங்க. இறைவனுடைய அனுபூதி பிறப்பணும்னா எது வேணும்னா மாயையாகிய இந்த உலகிலே இருக்கக்கூடிய மண்ணாசை என்கின்ற நிலத்திலே ஆசையும், பெண்ணாசை என்கின்ற பெண்களிலே ஆசையும், பொன்னாசை என்கின்ற ஸ்வர்ணத்திலே ஆசையும் இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை முக்கியமாக சொல்லியிருக்கார். முக்கியமாக சன்னியாசிகளுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் இது எல்லாருக்கும் பொது. அந்த கதையை காட்டுறதுக்காக ஒரு ஊசி மனை அளவு கூட பஞ்சபாண்டவர்களுக்கு இடத்த கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தனக்கா கிடைச்ச இடத்த கொடுக்காம பண்ணின மகாபாரதம் வந்தது. அந்த இடத்த கொடுக்காம இருக்கிறதுனால மண்ணாசை, இந்த இடம் வேணும் எங்களுக்கு, நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு துரியோதனன் சொல்லிவிட்டான். கண்ணன் தூதுக்கு வந்த போது கூட ஒரு ஊசி முனை அளவு கூட பஞ்சபாண்டவர்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னா தான் கூட பிறந்த சகோதரர்களுக்கு இத்தனைக்கும் அவங்க அப்பாவுக்கு இருந்த இடம் தான் அது, அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டாங்க. இதுதான் ஒரு மகாபாரத யுத்தமே நடந்தது ஒரு நிலத்துக்காக. மண்ணாசை, இந்த பொன்னாசைங்கிறது பொண்ணு பொருள் எனக்கு சொத்து சுகம் தேவை இப்ப எல்லாம் நடக்கிறது கலியுகத்துல. தனக்கு பொருள் வேணும் என்பதற்காக தாயார் தந்தையாரே கொண்டு விடுறாங்க. அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை, வீட்டுல பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க, திருடுறாங்க. இந்த பணத்துக்காக, இந்த பொண்ணுக்காக எவ்வளவு ஆசை. கழுத்துல போட்டு இருக்க பொண்ணை கழுவி கிழவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது வழியில போய் கழுத்துல இருந்து பிடிச்சி பிடிங்கி எடுத்துன்னு போயிடுறான். தினம் நடக்கிற நியூஸ் பேப்பர்ல பாக்குறோம். இந்த பொண்ணு ஆசை இன்னும் மனுஷனுக்கு விடல. இந்த பொன்னாசை ரெண்டாவது இருக்கு. இந்த பெண் ஆசை அப்படிங்கன்னா இது இயற்கையா ஏற்படக்கூடிய ஆசை. இது வளர்த்துக்கிறாங்க. அதை கொஞ்சமா இல்லாம அது அதிகமா ஆச்சுன்னா எந்த பொருளும் விஷமா போயிடுறது. அந்த அளவுக்கு இந்த பெண்ணாசை பிடிச்சு அலையிறதுங்க. இந்த பெண்ணாசை பிடிச்சு அலையாம அந்த ஒரு பெரிய ஒரு சமுத்திரம் போல இருக்கு பொன்னாசை. அந்த சமுத்திரத்துல கடவுள் தன்னுடைய சித்தத்திலே அமர்ந்து அறிவிலே அமர்ந்து
உனக்கு ஒரு ஓடம் போல ஒரு சின்ன தொப்பம்னு வட்டமா ஒரு தொப்பம் இருக்கும் குளத்துல. இந்த தொப்பம் வட்டமா சுத்திக்கிட்டே இருக்கும். அது சரியா படகு விடுற மாதிரி விட தெரிஞ்சா நல்ல விதமா மேல வந்து முன்னுக்கு வந்துடலாம். இல்லைன்னா தண்ணியில சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அந்த தொப்பத்தை கொடுக்குறான் சுவாமி, அதுல உட்காந்து எப்படியாவது வெளியில கொண்டாந்து காப்பாத்துறான். அதை சொல்ற கடத்தில் அப்படின்னா, கடத்தி அப்படின்னா வள்ளி இருக்கின்ற மலை, மலையும் மலைச்சாரலை சேர்ந்த இடத்துக்கு கடத்தில் பேரு. கடத்தில் குரத்தி பிறான், வள்ளி நாயகி ஆகியவள் ஒரு மானுக்கு பிறந்தாள். அந்த மானானது வள்ளிக்கிழங்கிலே, வள்ளிக்கிழங்கு இருக்கக்கூடிய குழியிலே குழந்தைய போட்டுட்டு போச்சு. அந்த குட்டி தான் வள்ளி, வள்ளி மானு. அந்த வள்ளியானவள் குறவர்களுக்கு அரசனாகிய நம்பிராஜன் எடுத்து வளர்க்கிறான். அந்த புல் வள்ளியினுடைய கதையை பூரா கடத்தி குரத்திங்கிற ஒரே ஒரு வார்த்தையில அருணகிரிநாதர் வள்ளி நாயகனுடைய பிறப்பை முழுக்க சொல்லி விடுறாரு. கடத்தி குரத்தி பிரான், குரத்தி அப்படின்னா வள்ளி, குரத்தி பிரான் அப்படின்னா இப்ப தவிர்த்து வேற யாரும் அவனுக்கு கிடையாது. பிரான், பிற யாரும் இல்லாதவன் பிரான். நம்ம ஆத்மாவோட மட்டும்தான் அவனுக்கு கனெக்ஷன், அவனுக்கு வேற யாரும் கிடையாது. அதனால பிரான்னு பேரு. எந்த யாய் எம் பிரான், மற்றும் யாவருக்கும் தந்தை தாய் தம் பிரான், தனக்கு அப்து இலான், முந்தி அறிஞனு பிறந்தனர் யாவரும் சிந்தையாலும் அறிவுறும் செல்வனேன்னு நம்ம சிந்தைக்குள்ளே நம்ம கூட இருக்கக்கூடிய இறைவன் தான் பிரான் அப்படிங்கிறவன். கடத்தில் குரத்தி பிரான், குரத்திக்கு நாயகனாக இருக்கக்கூடிய முருகப்பிரான் அருளால் அவன் நமக்கு அருள் பண்றான். எதுக்காக குரத்தி பிரான்னு சொன்னாங்கன்னா, ஆத்மாவாகியது குரத்தி வள்ளி, பரமாத்மாவாகியது புருஷோத்தமனாகிய முருகப்பெருமான். அங்க என்ன சொல்ற, நாயகன் நாயகி பாவனையில பெரிய பக்தர்கள் எல்லாம் இறைவனை பார்க்கின்ற அனுபவம். நாயகன் நாயகி பாவனை, தாய் பிள்ளை பாவனை, தந்தை பிள்ளை பாவனை, நண்பன் பாவனை, இந்த விதத்திலே பார்ப்பார்கள். அந்த அந்த விதத்திலே வள்ளி நாயகியாகிய ஆத்மாவானது பரமாத்மாவாகிய புருஷோத்தமன் சுப்பிரமணிய சுவாமி அடைவதை கடத்தி குரத்தி பிறான். அவனுடைய அருள், அவனுடைய அருள் இருந்தால் அருளாலே கலங்காத சித்தத்திடத்தில் புனை என, நான் புனைன அந்த தொப்பம் சொன்னேன், ஒரு ஓடம் மாதிரி ஒரு கப்பாட்டம் ஒண்ணு ஒரு இதுல பெரம்புல பண்ணி வச்சிருப்பாங்க. அது தண்ணியில முங்காது, வட்டமா ஒரு கிணறு மாதிரி இருக்கும். அதை வந்து தண்ணியில போட்டு தொடப்ப ரெண்டு பக்கம் துடுப்பு போட்டு அடிச்சுக்கிட்டு அதுல போவாங்க. அந்த துணை அப்படின்னா கலங்காத சித்தத்திடத்தில், இந்த பொண்ணை பார்த்த உடனே மயங்கி போயிடும். அது என்ன கட்டாரி வேல்வழியா நரம்புநாத சொல்ற. இந்த பொம்மநாட்டி வந்து அவ்வளவு பயங்கரமாக நஞ்சினில் அவ தலைமுடி கருகருன்னு இருக்குமா. நஞ்சினில் நளிர் நெடும் கடலில் நங்கையர் அஞ்சன நயனத்தில் அவிழ்ந்த கூந்தலில் மற்றும் செய்கையால் நெஞ்சினில் இருண்டது நீண்ட நீண்ட மேகமே அப்படின்னா, நீல மேகமே. நீலமாகிய கருப்பா இருக்கக்கூடிய மேகம் எப்படி இருக்குன்னா விஷம் போல இருக்கான். நளிர் நெடும் கடலில் பெரிய சமுத்திரம் போல இருக்கான். நங்கையர் அஞ்சன நயனத்தின் பெண்களுடைய கண்கள் போல இருக்கான் சமுத்திரம். நங்கையர் அஞ்சன நயனத்தில் அவிழ்ந்த கூந்தலில் அவ தலையை அவுத்து விட்டுட்டான்னு அழகு அதிகம். அந்த தலைமுடிய பார்த்து கரிய ஓதியில் இந்து முகந்தனில் மருளாவே அருணகிரிநாதத்தோட தலைமுடி பெரிய கூந்தல் ஒரு மேகக்கூட்டம் போல இருக்கான். அந்த மேகக்கூட்டத்துல மறைந்து மறைந்து வருகின்ற சந்திரன் போல முகம் விளங்குகின்றதான். கரிய ஓதியில் இந்து முகந்தனில் மருளாவே அமலமாகிய சிந்தை அடைந்தகள் அப்படின்னு அருணகிரிநாதர் ஒரு பாடல்ல சொல்லுகின்றார். அந்த மாதிரி ஒரு அழகு வாய்ந்த அந்த பெண்கள் அஞ்சன நயனத்தில் அவிழ்ந்த கூந்தலில் செய்கையால், அவங்க செய்கையால் மற்றும் நெஞ்சினில் இருண்டது நீல மேகமே, அவங்க நெஞ்சு போல அரக்கர்கள் நெஞ்சு போல இருண்டது நீல மேகமே அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு பொண்ணை கம்பேர் பண்ணும்போது அவருடைய அழகை எல்லாமே எடுத்து சொல்லி அந்த அழக அருணகிரிநாதர் பேசுறார். ஒரு பாடல்ல அருணமணி மேவு பூஷித மிருக மத படீர லேபன அபிநவ விஷால பூரண அம்பர் கும்ப தன மோதி அழிக்குலவு மாதர் லீலையில் மொழிகி அபிஷேக மீதன அறிவு முறவாடி நீடிய அப்படின்னு அருணகிரிநாதர் பாடல். இந்த பொம்பளையுடைய அழகையெல்லாம் எடுத்து பாடுகின்ற பாடல்கள் நிறைய பாடல்கள் இருக்கிறது. அம்பிகை சொல்லும் போது கூட அவளுடைய அழகையெல்லாம் அந்த ஒவ்வொரு ஆபரணமாக சொல்லி
அந்த ஆபரணம் போட்டு இருக்கிற உடல் எப்படி இருக்குங்கிற அந்த அந்த அழகை அனுபவிக்கிறார்கள். பெரியவர்கள் எல்லாம், ஞானிகள் எல்லாம் கூட அம்பிகையை வர்ணிக்கும் போதே அவளுடைய அலங்காரம், அவளுடைய அழகு வரிசையா தலைமுடியிலேருந்து கால் வரைக்கும், காலில இருந்து தலை வரைக்கும் அவளுடைய அழகை எல்லாமே பார்த்து அனுபவிக்கிறாங்க. தென்னஞ்சிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம்பரிய முறையும் முத்தாரமும் பிச்சி வைத்த கண்ணங்கரிய கொள்ளும் கண்மூண்டும் கருத்தில் வைத்து தன்னந்தனி இருப்பார்க்கு இது போல வைத்தவும் இல்லையா சொல்றாரு அபிராமி பட்டர். அவளை சொல்லும் போது அருணகிரிநாதர் சொல்றாரு, கொம்பனையார் காது மோது இரு கண்கள் இல்லா மோத சீதள குங்கும பாடீர பூஷண நகமேவும் கொண்டையில் ஆதார சோபையில் மருளாது. அவ கொண்டை போட்டுண்டு அழகு காட்டுவலாம். அவளை பார்த்தா அத்தனை அழகா இருக்கான். அந்த சோபையில பார்த்து நீ மருண்டு ஏமாந்து போயிடாத அப்படிங்கிறாங்க. அந்த ஏமாந்து போகாமல் அறிவில்லா பித்தன் நான் உனது அடிதொழா கட்டம் வஞ்சம் அசடன் பேய் கர்த்தராகிய இறைவனுடைய நன்றி அறியாத அவலர் மேல் வேண்டாப்பா மேல சொற்கள் கொண்டு கவிகளாக்கி புகழ்ந்து அவரை வாழ்த்தி திரிந்து யாரையாரையோ பாடி புகழ்ந்து பொருள் தேடி பைசா சேர்த்தி சிறிது கூட்டி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா பைசா சேர்த்தி கொண்டு தெருவுலாத்தி திரிந்த தெருவை மார்க்க சொரிந்து, தெருவைனா கணிகைகள், பெண்கள், விதை மாதுகள் அதெல்லாம் பார்த்து ஆசைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சேர்த்தின பைசாவெல்லாம் கொண்டு வந்து அந்த தெருவுலாத்தி திரிந்த தெருவை மார்க்க சொரிந்து அவமே யான் திரியும். நான் கெட்டு போய் நாசமா போகின்ற சமயத்துல அவமே யான் திரியும் மார்க்கத்து நிந்தை அதனை மாற்றி பறிந்து தெளிய மோட்டத்தை என்று அருள்வாயே. நான் எந்த இடத்துல பக்குவம் கெட்டு போய் பெண்கள் ஆசையினாலே திரிந்து என் வாழ்க்கையை விருதாவாக போக்கின்ற சமயத்திலே அந்த நிகழ்ச்சியை மாற்றி அந்த தெரிவை மாற்றி சொரிந்து அவமே யான் திரியும் மார்க்கத்து திரிஞ்சு போகின்ற அந்த சமயத்திலே நீ அந்த இடத்திலே திரியும் மார்க்கத்து நிந்தை அந்த கெட்ட பெயர் எனக்கு வராமல் அந்த கெட்ட சுபாவத்திலிருந்து நான் வெளியில வருவதற்கு அதனை மாற்றி பறிந்து தெளிய மோட்சத்தை என்று அருள்வாய அப்படின்னு சொல்ற. கடந்தேன்னு சொல்லும் போது சமுத்திரத்திலிருந்து வெளியில வந்தேன்னு சொல்றாங்க. கடத்தின்னு சொல்லும் போது அந்த காட்டில இருக்கக்கூடிய அந்த ஒரு புறத்தி இருக்கக்கூடிய அந்த காட்டை சொல்லுகின்றார்கள். வள்ளி கண்ட காட்டுடைய முழு கருத்து என்னன்னு கேட்டா, வள்ளிக்கணவன் திருவருளால் கிடைத்த சித்தத்தில் திடமான சித்தம் என்னும் தெப்பம் கொண்டு காமமாகிய கடலை கடக்க விடுகிறேன் அப்படிங்கிறதுதான் அந்த பாடலுடைய பொருள். கடம் அப்படின்னு சொன்னா வள்ளி மலைச்சாரல் என்பது கடல், கடம் என்பது பெயர். அந்த மலைச்சாரலில் இருக்கக்கூடிய குரத்தி வள்ளி பிரான் மற்றவளுக்கு அற்றவன், அவளுக்கு மட்டும் உற்றவன். உந்தி தடம் அப்படின்னா உந்தின வயிறு, தடம் அப்படின்னா தொப்புள் போட்டு தொப்புள். அந்த உந்தி தடத்தில் சித்திரமாதர் அப்படின்னா கணிகையர், விலைமாருக்கு சித்திரமாதன் பேரு. அல்குல் படம் அப்படின்னா நாகப்படம். நாகப்படம்னா நாகம் போல பாம்பு போல இருக்கக்கூடிய அந்த கைக்கு அணிவது கண்ணலும் பூவும், கமல வண்ண மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை, விட அரவின் பைக்கே அணிவது பன்மணி கோவை, பட்டும் 8 திக்கே அணியும் திரு உடையான் இடம் சேர்பவளே. அருணகிரி அபிராமி பட்டர் அம்பிகையினுடைய அழக பாடும்போது அல்குல் அப்படிங்கிற அந்த ஒரு இடைப்பாகமானது நாகஸ்ய பிருஷ்டமசி சம்பசான வைஷ்ணவியும் லோகை கமாகரந்தியான்னு வேதத்துல சொல்ற மாதிரி நாகம் போல பாம்பு போல காட்சி அளிக்கிறது. அல்குல் படம் நாகப்படம் என்கின்றது. புனை அப்படின்னா அந்த தெப்பம், பனை அப்படின்னா மூங்கில் போன்ற தோள்கள் உடையவள். அவளுடைய அழகை எல்லாம் வர்ணிக்கிறார். வள்ளியினுடைய அழகை வர்ணிக்கிறது போல ஒரு பொண்ணுடைய அழகை வர்ணித்து அருணகிரிநாதர் இந்த பாடலில பொம்பளை எவ்வளவு அழகா இருப்பா என்பதையெல்லாம் எடுத்து சொல்லி அந்த காமமாகிய சமுத்திரத்தில நான் மாட்டிக்கொள்ளாமல் வெளியிலே வந்தேன்னு தன்னுடைய அகவாழ்க்கை பொருளை சொல்ற மாதிரி இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அது என்னன்னா, சித்திரமாதர் அல்குல் படம் கழுத்து பழுத்த செவ்வாய், நல்ல கொவ்வை இது போல இருக்கக்கூடிய செவ்வாய், பனை தோல் மூங்கில் போல தோல், பனை உந்தித்தடம் வயிறு
உந்தி தடம் வந்து தொப்புள் குடி, தனத்தில் தனம் முலைமார்புகள் கிடக்கும் வெங்காம சமுத்திரமே. இத பார்த்து ஆசைப்பட்டு பொன்னாசையிலே விழுந்து கிடக்கின்ற சாம சமுத்திரமே, உன்னுடைய சித்தத்திடத்தை புனையென யான் கடந்தேன். உன்னுடைய அருளாலே என் சித்தத்தை நான் கட்டுப்படுத்தி உன்னை நினைத்து அந்த ஓடத்திலே காம சமுத்திரத்திலிருந்து வெளியிலே வருவேன் அப்படின்னு சொல்றாரு. இது என்ன அர்த்தம்னா, கலங்காத சித்தத்தடம் வேண்டும், சித்தத்திடத்திலே கலக்கம் இருக்கக்கூடாது. இறைவனுடைய திருவடியை நினைச்சு நான் மேலுக்கு வருவேன், முன்னுக்கு வருவேன், காம சமுத்திரத்திலிருந்து வெளியில வருவேன் அப்படிங்கிறது அந்த பாடல். கடத்தில் குரத்திப்பிரான் அருளால், குரத்திப்பிரானுடைய அருளாலே கலங்காத சித்தத்திடத்தின் புனை என நான் கடந்தேன். நான் சித்தத்திடத்திலே சரியாக இருந்து அதிலிருந்து வெளியில கடந்து வந்தேன், சமுத்திரத்திலிருந்து கடந்து வந்தேன். எந்த மாதிரி சமுத்திரம்? சித்திரமாதர் அல்குல் கடத்தில் கழுத்தில் பழுத்த செவ்வாயில் பனையில் உந்தி தடத்தில் தனத்தில் கிடக்கும் என் காம சமுத்திரமே. காமமாகிய சமுத்திரத்திலிருந்து தெப்பமாகிய முருகப்பெருமானுடைய சித்தத்தை உள்ளே நினைத்து கொண்டு அந்த சமுத்திரத்திலிருந்து நான் வெளியிலே வருவேன், என்னை நீ ரட்சிப்பார் முருகான்னு சொல்ற மாதிரி ஒரு சிறப்பான பாடல். கடத்தில் குரத்திப்பிரான் அருளால் கலங்காத சித்தத்திடத்தில் புனையென யான் கடந்தேன். சித்திரமாதர் அல்குல் படத்தில் கழுத்தில் பழுத்த செவ்வாயில் பனையில் உந்தி தடத்தில் தனத்தில் கிடக்கும் வெங்காம சமுத்திரமே பாடல். வெற்றிவேல் முருகன் கரோகரா.